ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் என்னுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் வாசித்த வேத பகுதியிலே உம்மிடத்தில் உள்ள அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். எலியா எலிசா என்று சொல்லும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. காரணம், எலியா அந்த நாட்களிலே ஒரு வல்லமையான தேவனுடைய தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அக்கினி இறங்கும். இன்றைக்கும் ஜெபம் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமும் உடனே எலியாவை குறிக்கிறது. அவரை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் எலியாவை முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா அவருடைய பிரசங்கமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம்னா பாகால சேவிங்க அப்படின்னு சேலஞ்சா பிரசங்கம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்த ஒரு மனுஷன். அந்த நாட்களில் அவர் 2 பலிபீடத்தை உண்டு பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலிபீடத்துல இறங்கணும், அதுதான் உண்மையான தேவன் என்று சொல்லி சேலஞ்ச் விட்டார். அப்படியே பாருங்கள், பாகாலுக்கும் பலியிட்டார்கள், ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கல. ஆனா எலியா அந்தி பலி செலுத்துகிற வேளையில கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவரை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்தார், இறக்கி கர்த்தர் மெய்யான தெய்வம் என்கிறதை விளங்க பண்ணினார். கவனிங்கள், இப்படி வல்லமையான ஒரு தெய்வ மனுஷன் இப்பொழுது அவருடைய காலத்துக்கு பின்பு அடுத்ததாக அவரிடத்திலே 50 பேர் அங்கே அவரை ஃபாலோ பண்றதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் நிறைய பேர் கர்த்தரை சேவித்தார்கள். இன்றைக்கு வேதாகம கல்லூரி இருக்கிறது போல சாதாரண நம்ம பிள்ளைங்க எல்லாம் லா படிக்கிறாங்க, அல்லாட்ட ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியர் காலேஜ், மெடிசன் பல படிக்கிறது போல தங்கள் பிள்ளைகளை சிலர் அந்த நாட்களே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தாங்க. எலியா காலத்தில் எலியாவோடு கூட உட்காரணும், சீஷர்களை போல அங்க இருக்கணும், அவரோடு கூட தான் தங்கி இருக்கணும். அவர் அவர்களுக்கு வேத வசனங்களை போதிப்பார். இப்படி பாருங்கள், இருந்த நபர்களே ஒரு நபர் யார் என்று சொன்னால் எலிசா, எலிஜா என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எலிசா என்கிற ஒரு மனிதன், அவர் பாருங்கள், இந்த தன்னுடைய எஜமானனை இப்பொழுது தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். பரலோகத்திற்கு இந்த பூமியில இருந்த நாட்களிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் என்று சொன்னால், ஒன்று இந்த எலியா, இன்னொன்று ஏனோக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் எதற்காக இந்த உலகத்திலே நடந்தது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், நீங்களும் நானும் ஒரு நாள் இதே போல என்ன செய்ய போகிறோம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த எலிசா இப்பொழுது பாருங்கள், எலியாவை அவர் கேட்கிறாரு, நான் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் என்று சொன்ன எலிசா கேட்ட காரியம், உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். ஏன்னா பயங்கரமான அற்புதங்களை செய்தார் எலியா. ரொம்ப சேலஞ்சான செய்த அற்புதங்கள் 7 அற்புதங்களை பயங்கரமா செய்தார். எப்படி இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரோ அதே போல இந்த எலியா அற்புதங்களை செய்தார். இப்ப பாருங்கள், எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா உண்மையிலே 14 அற்புதங்களை செய்தார். மரித்தவர்களை உயிரோடு இந்த தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். இவர்கள் பாருங்கள் பல அற்புதங்களை செய்தார்கள். இவர்கள் காலத்துல ரொம்ப பவர்ஃபுல். நான் அடிக்கடி நினைப்பேன், இவர்கள் காலத்துல ராஜாக்களா இருந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா எதிரிகள் இந்த இடத்துல எல்லாம் படை இருக்கிறது, நீ இந்த பக்கம் போகாத அப்படிங்கறத தீர்க்கதரிசி சொல்லுவார். மற்ற ராஜாக்களுக்கே தெரிந்தது, அவர்களுடைய தீர்க்கதரிசி அங்கே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். குஷ்டரோகிகளை கூட இவர்கள் காலகட்டத்தில் இவர்கள் தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள், அங்க போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் அவருடைய நாமத்தை இவர்களுடைய காலகட்டத்திலே உயர்த்தினார். இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய காலத்துல தேவன் பாருங்கள் உயர்த்தப்படணும். என் நிமித்தம் இயேசு உயர்த்தப்படணும். என் நிமித்தம் யாரு உயர்த்தப்படணும், இயேசு உயர்த்தப்படணும் என்கிற ஒரு வாஞ்சை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, நிச்சயமா உங்கள் நிமித்தம் கர்த்தர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி கொண்டே இருப்பார். அநேகர் சொல்லுவாங்க, உண்மையிலே உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார்.
உங்க பேரை சொல்லுவாங்க, உண்மையிலே இவன் கூட இவனை ஆராதித்த கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு நேபுகாத் நேச்சர் ராஜாவை சொல்ல வைத்தார், தரிவு ராஜாவை கர்த்தர் சொல்ல வைத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டவுடன் அந்த ராஜா சொல்றான், உண்மையிலே இவர்கள் கும்பிடுகிற தேவன் உண்மை உள்ள தேவன். இதே போல உங்க நண்பர்கள் அல்லது சொந்தங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையிலே இவனுடைய தேவன் இவனை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த எலிசா எலியாவை பின்பற்றும் பொழுது இவரை நிறைய விஷயங்கள் இவரை பிரேக்கப் பண்ண பாக்குது, தடுக்க பாக்குது, அல்லவிட்ட துண்டிக்க பாக்குறது. இன்னைக்கும் பாருங்கள், இந்த நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. இயேசுவை இந்த எலிசா எப்படி எலியாவை விடாமல் பின்பற்றினானோ அதே போல நாம நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஃபாலோ பண்ணணும். ஒரு ரூத்து நகோமியை விடாமல் பின்பற்றினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விடாமல் பின்பற்றணும். இங்கே ஒரு 4 வித அனுபவங்களை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். 4 வித அனுபவம். எலிசா எலியாவை விடாமல் பின்பற்ற முடியாமல் ஒரு 4 காரியம் பிரேக்கப் பண்ண வருகிறது, தடுக்க வருகிறது, துண்டிக்க வருகிறது. முதலாவதாக இவர்கள் பாருங்கள், கில்கால் ஒரு அனுபவத்திலே வருகிறார்கள். கில்கால் அனுபவம் அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது கில்கால் முதல் இவர்களுடைய அனுபவமே என்ன என்று சொன்னால், கில்கால் என்கிற ஒரு அனுபவம். கில்கால் பரிசுத்த வேதாகமத்திலே எதை குறிக்கிறது என்று சொன்னால், இதை யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்று சொன்னால் நிந்தை நம்ம மேல இருந்து புறப்பட்ட ஒரு விதம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு காலம் அடிமை என்கிற ஒரு நிந்தை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துல அவர்கள் பாருங்கள், நூற்றாண்டுகளாய் அடிமை என்கிற ஒரு முத்திரை அவங்க மேல குத்தப்பட்டிருக்கிறது. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. வருட கணக்காக, நூற்றாண்டு கணக்காக, 400 வருடத்துக்கு மேல அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. அப்போது பாருங்கள், அந்த எகிப்திய ஒரு மனிதன் இந்த இஸ்ரவேலரை பார்க்கும்போது என்ன ஒரு பார்வையில பார்ப்பான், இவன் ஒரு அடிமை. இந்த அடிமை என்கிற அந்த நிந்தையை கர்த்தர் கில்காலிலே புறப்பட்டு போட்டார், தள்ளி போட்டு விட்டார். இனி அவர்கள் அடிமை அல்ல. பாருங்கள், ஒரு நல்ல பாட்டுல ஒண்ணு, இனி பர்வோனுக்கு நான் இனி அடிமை இல்லைங்கிற ஒரு பழைய பாடல் உண்டு. இதே போல பாருங்கள், அடிமை என்கிற அந்த நிந்தையை புரட்டி போட்டார். இன்னைக்கும் இயேசுவை சேவிக்கிற வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபர்ஸ்ட் வருகிற ஒரு போராட்டம் என்னவென்று சொன்னால் நிந்தை. அல்லது சிலர் பரியாசம் பண்ணுவார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. மற்றவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ, என் சொந்தங்கள் என்ன நினைப்பாங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்களோ, உலகத்தை பார்ப்பீங்கன்னா அல்லவற்றால் பாருங்கள் ஒரு நாள் இயேசுவை சேவிக்க முடியாது. இப்போ கில்கால் எலியாவும் எலிசாவும் நிக்கிறாங்க, கில்கால்ல நிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எலியா சொல்லுகிறாரு, நீ இங்க இரு, கர்த்தர் என்ன பெத்தேல் மட்டும் என்ன செய்ய போகிறாரு, போக சொல்லுகிறாரு என்று சொல்லுகிறார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை. இந்த நாம் தியானிக்கிற இன்னைக்கு வேத பகுதியிலே இன்னொரு முக்கியமான வார்த்தையை வாயத்திறன் சொல்லுங்க, நான் உம்மை. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் உம்மை விடாமல் பின்பற்றணும். விடாமல் சொல்லுங்க, எப்படி? நான் உம்மை விடுவதில்லை. இயேசுவை பாருங்கள், விடாம என்ன செய்யணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? சில ஆட்கள் சிலவங்களுக்கு போன் பண்ணுவாங்க, சரி ஒருக்கா பண்ணுவாங்க, எடுக்கல, பார்த்தா என்ன செய்வாங்க, மிஸ்கால் பண்ணுவாங்கன்னு விடுவாங்க. சில ஆட்கள் விட மாட்டாங்க, விடாம எடுக்கிறத வரை என்ன செய்யிட்டு இருப்பாங்க. மிஸ்கால்லாம் சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளே 45 நேரம். சிலவங்களுக்கு போன்ல எல்லாம் இதை ஒண்ணு பார்த்து சில ஒரு ஆளே 65 நேரம் விடாம அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த அளவு ஒரு போராட்ட குணத்தை, அது ஒரு போராட்ட குணம் தான், அது ஒரு புரட்சி குணம் தான். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்காது.
அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சிலவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். பாருங்கள், அந்த ஸ்பெஷல் கேரக்டரை ஜீசஸை ஃபாலோ பண்றதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வீட்டில் இப்படி சகோதரர்கள் இருப்பாங்க, சில வீட்டில் சகோதரிகள் இப்படி இருப்பாங்க. சகோதரிகள் இப்படி இருந்தா ரொம்ப தினமும் வேதத்தை வாசிப்பதற்கு, தினமும் ஜெபிப்பதற்கு, தினமும் ஃபேமிலி பிரேயர் பண்றது விடக்கூடாது. என்ன வந்தாலும் குடும்பம் ஜெபிப்பாங்க. அது வீட்டுல சட்டை போட்டு அப்போ யாரும் வீட்டுல வர மாட்டாங்க. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கீழ்வா நிந்தை புரட்டப்பட்ட இடம். ஆண்டவரை சேவிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களை தடை பண்ணுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஆவியில நீங்க வளர்கிறதுக்கு விரோதமா அல்லது கிருபைகளை பெறுகிறதுக்கு விரோதமா ஃபர்ஸ்ட் உங்களை தடை பண்ணுகிறது என்னன்னா பரியாசம். இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை அநேகர் என்ன செய்வார்கள்? நிந்திப்பாங்க, கெட்ட வார்த்தைகளை கூட பேசுவாங்க, பரியாசமா பேசுவாங்க. இன்னைக்கு இயேசுவை ஒரு மனுஷன் சேவிக்க வந்தா, இன்னைக்கு உலக மனுஷங்களை பாருங்க என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. உனக்கு எவ்வளவு பணம் தந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னையே கேட்பாங்க. சிலவங்க அடுத்தது இப்படி கேட்பாங்க, உங்க சபைக்கு நான் வந்தேன், எனக்கு எவ்வளவு பணம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிந்திக்கிறாங்க. அப்போ இந்த நிந்தையை புரட்டி தள்ளணும். ஆண்டவரை சேவிக்க இன்னைக்கு வாலிப தம்பிங்க ஆண்டவரை சேவிக்க வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதை சொல்லுவாங்களோ. நான் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவன் பில்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. எனக்கு ஆல்ரெடி ஒரு 50 பேர் பரியாசம் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. 50 பேர்ல ஒரு நபரா இருக்கக்கூடாது, எலிசாவை போல இருக்கு. இன்னைக்கு அநேகம் பாருங்க இந்த 50 பேரை போல இருப்பாங்க. அது அவங்க எல்லாம் இந்த மாணவர்கள், வேதாகம மாணவர்கள். அல்லது அவர்கள் எல்லாமே எலிசாவை போல தீர்க்கதரிசிகளுடைய பாருங்க ஒரு ட்ரெயினப்புக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம பாசிட்டு எல்லாம் விசுவாசிகள். அப்ப பாருங்க இன்னைக்கு கூட ஆராதிக்கிறவங்க கூட ஒருவேளை உங்களை பரியாசம் பண்ண என்ன நல்ல இந்த ஆராதிச்சது போல இருக்கு, என்ன சர்ச்சைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, என்ன ஓவர பரிசுத்தமா இருந்தது போல இருக்கு. அப்போ கிரிட்டிசைஸ் அல்லது பரியாசம், நிந்தை அதை தூக்கி போனோம். பாருங்க, மோசே ஒரு ராஜகுமாரனை போல இருக்கிறான். ஆனா இனிவரும் பலன் மேல் நோக்கம் வைத்து அவன் மேன்மையானதை அவன் தூக்கி எறிந்துவிட்டு நிந்தையை அவன் என்ன செய்தான் தெரிந்து கொண்டான். கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை, கிறிஸ்து நிமித்தம் வருகிற அந்த பாடு கஷ்டங்கள் அனுபவிக்க அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம அனுபவிக்கிற எல்லா பாடுகள், யாராவது உங்களை கிண்டல் பண்றாங்களா, அதுதான் உங்களுக்கு பரலோகத்துல பலனை சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மிகுதியான பலன் கிடைக்கும். எவ்வளவு பலன் கிடைக்கும்? ஏன் இந்த இயேசுவுக்காக அந்த 12 அப்போஸ்தலர்களும் மரித்தாங்க, ரத்தம் சிந்தி மரித்தாங்க. சிலர்லாம் இந்தியாவுக்கு வந்த தோமாவை பாருங்கள் அந்த ஈட்டினாலே குத்தி கொலை செய்தார்கள். ரத்த சாட்சி அவர் சென்னையில மரித்தார். அவர் பாருங்கள் இயேசுவோடு கூட இருந்த 12 பேர்ல ஒரு ஆள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் தமிழ் மக்கள் மத்தியில நம்ம மாவட்டத்துல வந்திருக்கிறாங்க. நம்முடைய இந்த கடற்கரை பகுதிகள் எல்லாம் அவர் பாருங்கள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிட்டப்போ 2000 வருஷம் பாருங்கள் ஆகிவிட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அவர் பாருங்கள் இந்தியாவுல மட்டும் 7 சர்ச்சை அவர் கட்டியிருந்தார். அப்ப நான் சொல்ல விஷயம், இயேசு உலக ரட்சகர். ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவோ குறிப்பிட்ட இனத்துக்காக அல்ல. நான் சொல்ற விஷயம், ஏன் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரித்தார்கள், ஏன் ஜீவனை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்காக. ஒரு ஆள் என்ன கெட்ட வார்த்தை போட்டு நான் கேட்டா அது எனக்கு பாக்கியம். இந்த இயேசுவை நான் சேவிக்கிறதுனால ஒரு மனிதன் என்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தால் அது எனக்கு பலனை கொண்டு வரும். இந்த இயேசுவை சேவித்ததுனால பாருங்கள் சில சொந்த பிள்ளைகளை வீட்டை விட்டு அம்மா அப்பா துரத்தி இருக்கிறாங்க. இந்த இயேசுவை சேவிக்க வந்ததுனால பாருங்கள் சொத்துல உனக்கு பங்கு கிடையாது என்று சொல்லி கூட கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களெல்லாம் கைவிடல, அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்படி துரத்துன அப்பா அம்மாவை கடைசியில எந்த பிள்ளைய துரத்தி தள்ளினாங்களோ அந்த பிள்ளைங்க தான் அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, அரவணைத்து கடைசி காலத்துல பாருங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி எனக்கு தெரியும். நான் சொல்ற விஷயம் கில்காலை கடக்க வேண்டும். எலிசா அப்படிதான் பாருங்க, நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அடுத்து பெத்தேல். அப்போ எலியாவுக்கு புரிஞ்சிட்டு இவரை கில்கால்ல என்ன செய்ய முடியல, நிப்பாட்ட முடியல. அப்போ கில்கால் அனுபவத்தை கடக்கணும். நிந்தைகள், பரியாசங்கள், அவமானங்கள் இதை கடந்து செல்லணும். சொல்லுங்க, எதை கடந்து செல்லணும்? நிந்தைகளையும் பரியாசங்களையும் அவமானங்களையும் கடந்து செல்லணும். ஏன்னா இயேசுவே இந்த உலகம் அப்படிதான் செய்தது. அதனாலதான் சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். என் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் இயேசு சொல்ற, என் நிமித்தம் நீங்க என்ன செய்வீங்க, பகைக்கப்படுங்க. ஜெப ஆலயங்கள்ல இருந்து உங்களை என்ன செய்வாங்க, புறம்பே தள்ளுவாங்க. இன்னைக்கு என்னால்தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போறியா, உன்னை ஊரை விட்டு நீக்கிடுவோம், உன்னை வந்து கோயிலை விட்டு என்ன செய்திருவோம், நீக்கிடுவோம், உன்னை வந்து ஆலயத்தை விட்டு நீக்கிடுவோம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப இந்த வசனத்தை கேட்டு படித்தவங்களுக்கு ஓகே, ஆல்ரெடியே எங்க இயேசு எனக்கு சொல்லிட்டாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன செய்வீங்க, பகைக்கப்படுவீங்க. என் நிமித்தம் பாருங்கள், நீங்கள் ஜெப ஆலயத்திலிருந்து என்ன செய்யப்படுவீங்க, புறம்பே தள்ளப்படுவீங்க. ஆனாலும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இப்ப பரலோகத்துல எனக்கு பலன் மிகுதியா வேணுங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் இந்த அளவு பாருங்கள் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அப்ப நிறைய இருக்கு, பரலோகத்துல பலம் வேணும். பரலோகத்துல பலம் வேணும்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளாவது நம்மள என்ன செய்யணுமா, வசனம் புரியுதான்? அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன கேட்டோம், ஒரு ஆளாவது நம்ம பைபிளை தூக்கிட்டு வர்றதை பார்த்து என்ன செய்யணும், நிந்திக்கணும், சிரிக்கணும். அப்போ பரலோகத்துல நம்ம கிரேட் பெருங்க. என் நிமித்தம் இவன் நிந்தையை அனுபவித்தான், இவன் கஷ்டத்தை அனுபவித்தான், என் நிமித்தம் இவனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்து அந்த பைபிளை தூக்கிட்டு அப்படி வீட்டுக்கு போன நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்ட்னு கூப்பிட்டாங்க. அப்ப நான் இப்படி பாஸ்டர் ஆகவே தெரியல. இல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அது ஒரு ஆசர்வலம் ஜங்ஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டு பக்கத்துல தான் எப்பவுமே இருப்பாங்க. அப்போ என்ன பாஸ்டர்னு கிண்டல் பண்ண ஆட்கள்லாம் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க ஒரு தொழிலதிபர் தான், பெரிய அவர் ஒரு நாள் வருவார், எப்படி ஏற்கனவே முன்னால ஒரு நாள் வந்து. அப்ப என்ன முதல் நாள் நான் அப்போ எங்க ஏரியாவில் வந்து ஆசாரிபுரம் தான் பஸ் ஸ்டாப், அடுத்தது வந்து ஏதாவது பஸ் தான் நிற்கும். அதனால ஆசாரிபுரத்திலே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட் சொல்ல, பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கை காட்டினா. அவன் இன்னைக்கு ஜங்ஷன்ல ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் இன்னைக்கு ஊழியமும் செய்து பிசினஸும் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்ற விஷயம் பாருங்கள், இயேசுவின் நிமித்தம் பாருங்கள், நம்ம வந்து நிந்திக்கப்பட்டால் நம்ம வந்து பாக்கியவான்கள். பரலோகத்திலே பலன் உண்டு. பிரைஸ் கார்டு. யாராவது கஷ்டங்கள், சில நேரம் ஏதாவது ஃபேமிலியில க்ளோஸ் ஃபங்க்ஷனா இருக்கும், நம்ம ஆண்டவரை சேவிக்கிறதுனால நம்மளை கூப்பிடாம இருப்பாங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தோஷப்படுங்க, பரலோகத்துல உங்களுக்கு என்னது உண்டு. சிலவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த ஃபங்க்ஷன் லாபம்னு நினைங்க. இப்போ உள்ள ஃபங்க்ஷனுக்கெல்லாம் 500 ரூபா இல்லாம போக முடியுமா, முடியாது. அப்புறம் வேற கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், பிள்ளைங்களை கவனிக்கலாம். சிலவங்க கூப்பிடாட்டு ரொம்ப சந்தோஷப்படணும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் அது செலவு பண்ணணுங்கிறதுக்காக அல்ல, வேற அவ்வளவு வேலை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால யாரும் நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன கூப்பிடலையே, சொந்தங்கள் என்ன கூப்பிட்டு என்ன முன்னால வரிசையில சிலவங்க எல்லாம் சில சூழ்நிலை இருப்பீங்க, தாய் மாமனா இருப்பீங்க, அல்லவிட்டா சில உறவின் முறையில முக்கியமான ஆளா இருப்பீங்க, என்னை ஒதுக்கிடுவாங்களோ இல்ல, ஒன்னும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். யாரு ஒரு ஆள் பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்களோ, நான் கிருபையினால இன்னைக்கு என்ன ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா நடத்துறதுக்கு ஒரு தகுதி இல்லை. என்ன வந்து நிறைய பேர் என்ன செய்தாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட்டத்திலும் சரி, அல்லாவிட்டால் பாருங்கள் பெரிய இவனை வந்து இவனுக்கு எந்த ஒரு
இப்போ ஒரு நிகழ்ச்சி நிரல் போடுறாங்கன்னா கூட இவனுக்கு ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மாம்சத்துல அவ்வளவு வைராக்கியமா நின்னதுனால கர்த்தர் என்ன அறியாத ஜனங்கள், எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா என்ன ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க. அங்க கர்த்தர் என்ன பாருங்க, என்ன வந்து முக்கியமான ஆளா உயர்த்தி வைத்திருக்கிறார் எத்தனையோ இடத்துல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஆமென் எத்தனையோ சாட்சிகள் உண்டு. நானே அதற்கு சாட்சியா இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை யாராவது ஒரு ஆள் ஓரம் கட்டுனா கொஞ்சம் கூட நீங்க அப்படி ஸ்டெக் ஆயிராதுங்க. அதையும் கில்காலையும் தாண்டி கடந்து செல்லுங்க. சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க, கில்காலையும். ஆமென். கில்கால்னா நிந்தை. சொல்லுங்க, நிந்தை, புரட்டப்பட்ட இடம், பரியாசம், அலவுட்டால் கிண்டல் பண்ணுகிற அந்த கிண்டலையும் கடந்து செல்லுங்க. சிலவங்க அப்படியே இருந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இயேசுவை சேவிக்கல, கிருபைகளை பெற முடியல, ஆண்டவருக்காக எழும்ப முடியலன்னா, ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பான், சொந்தக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லியே இயேசுக்காக சாட்சியா மாறாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை சத்தியம் தெரியும், எல்லா சத்தியமும் தெரியும். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படணும். எல்லா சத்தியமும் தெரியும். ஆனா ஏன் கர்த்தரை ஆராதிக்க அடுத்த நிலையில வரணும்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கர்த்தர் என்ன நினைப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் முடிவில்லாத ராஜ்யத்தை தருகிறவர். கில்கால் அனுபவம் கடந்து செல்வோம். இரண்டாவதாக பெத்தேல். சொல்லுங்க, இப்ப எங்க வந்துட்டாங்க? பெத்தேல். பெத்தேல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவனுடைய வீடு. இந்த பெத்தேல் என்று சொன்னாலே யாக்கோபை நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். யாக்கோபு பாருங்கள், அவன் தூங்கி எழும்பினவுடன் அந்த இடத்துக்கு எப்படி பெயரிட்டான்? பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். ஆதியாகமத்தில் இந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். அப்ப பெத்தேல் பாருங்கள், அவன் வந்து ஒரு யாக்கோபுனாலே ஒரு போராடுகிற ஒரு குணமுடையவன். என்ன குணமுடையவன்? போராடுகிற குணமுடையவன். தாயின் வயிற்றிலிருந்தே என்ன செய்தான்? போராடினான். ஆசீர்வாதத்துக்காக போராடினான். இந்த உலகத்துல ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போராடினான். எத்தனை வருஷம்? 20 வருஷம் போராடினான். ஹார்ட் ஒர்க், உழைக்கிற அன்பு சகோதரர்களே, பின்னால இருக்கிற இளம் தலைமுறை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற பிள்ளைகளே, ஆமென். இந்த யாக்கோபு உண்மையில ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 20 வருடம் ஹார்ட் ஒர்க் பண்ணான். அதுவும் வெளிநாட்டுல, தகப்பன் வீட்டுல இல்ல, வெளிநாட்டுல 20 வருடம் பனியிலும் அல்லவிட்டா வெயில்லையும் குளிர்லையும். குளிர்னோன்னு குளிர் தெரியாதவங்களுக்கு இதுதான் குளிராங்கிறத நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல 2 நாளா அனுபவித்தேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஒருமைப்பட்ட ஆட்கள் எல்லாம் தூக்கி என்ன செய்கிறோம்? மாத்திரம் பார்த்துடுங்க. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். குளிர் இவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஸோ அப்போ பாருங்க, ஹார்ட் ஒர்க். யாக்கோபு அப்படிதான். அவன் வந்து இப்படி ரொம்ப ஒரு 6-7 மாசம் கிட்ட அந்த தேசங்கள்ல, குளிர் உள்ள தேசத்துலதான் அவன் வாழ்ந்தது பாருங்கள். அப்போ பனி, குளிர், வெயில், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள்ட்ட கர்த்தர் இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ பிரயாசம். இதை முன்னிட்டு பைபிள்ல நிறைய வசனம் இருக்கிற, முந்தி பிரயாசப்படுகிறவன் முந்தி அதனுடைய பலனை அடைவான். யார் நல்ல சம்பாதிக்கணும், ஒரு பிசினஸ் அல்லது 2 பிசினஸ், சைடு பிசினஸ் கூட, ஆனா அடுத்தவனை ஏமாத்த கூடாது. நல்ல உழைக்கணும், உண்மையா இருக்கணும். அடுத்தவனை ஏமாத்துகிற, சீட்டிங் பண்ணுகிற பிசினஸ் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்டதுல கவனமா இருக்கணும். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு எதையும் பண்ணக்கூடாது. ஆமென். பாருங்களா, ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நல்ல கடினமாய் உழைக்கலாம், சில பிசினஸ் பண்ணலாம். இடையில கூட ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்ல 2 நாள் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். எப்படின்னா, எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஒரு ஓனரா மாறி நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அப்படி யோசிங்க. அப்படி எங்க நிறைய கொஞ்சம் யங்கர்ஸ் இருந்தாங்க. அதனால இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கூட கிரியேட்டிவ் மைண்ட் வரட்டும். நான் ஒரு தொழிலை என்ன செய்யணும்? ஒரு தொழிலை தொடங்கணும். நான் ஒரு முதலாளியா மாறணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், படிக்கணும். இந்த மாதிரி ஒரு யோசனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்கள், 20 வருடம் ஹார்ட் ஒர்க் பண்ணான், கடினமாய் உழைத்தான். இங்க இருக்கிற சில சகோதரர்கள் சொல்லலாம், நீங்க என்னையா 20 வருஷம் சொல்றீங்க? நான் 30 வருடமாய் கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிறேன். சிலவங்க சொல்லலாம் 40 வருடமா உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறது கிருபை. சிலவங்க சின்ன வயசுல 15 வயசுல 17 வயசுல எல்லாம் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. அது ஆமென். பாருங்கள்,
பைபிள் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கையின் பலத்தினாலே இவைகளெல்லாம் சம்பாதித்தேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் பலன் தந்தார். ஒரு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கும் பிரயாசப்படுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறாரு. உன் பிரயாசத்துக்குள்ள பலனை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்கள் பிரயாசத்திற்குள்ள பலனை நீங்க காண்பீங்க. உங்க பிரயாசத்தை நீங்க தான் சாப்பிடுவீங்க. ஆண்டவர் அப்படி இரக்கம் செய்வாராக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்ப்பீங்க. ஆண்டவர் அதற்கான பலனையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை தேடுகிறவன் என்ன செய்வான், என்னை கண்டடைவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நம்ம இங்கே வாசிக்கிறபடி ஆமென், ஆண்டவர் யாக்கோபு போராடுகிறவன், அவனுக்கு உதவி செய்தான். கர்த்தர் உதவி சில கொஞ்சம் விஷன் கொடுக்கிறாரு. அவனுடைய ஆடுகள் பெருகிறது. பெரிய பரிவாரத்தோடு திரும்ப வருகிறான். அவன் பெத்தேல் என்று சொன்னால் அது ஆமேன் பாருங்கள், தேவனுடைய வீட்டை குறிக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்று இல்லை என்று சொல்கிறார். தேவனுடைய வீடு. ஒரு அடுத்த நிலையில நீங்க வளரணும்னா தேவனுடைய வீட்டுக்கு வரணும், சபைக்கு வரணும், சபையில நிலைத்திருக்கணும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. சிலவங்க எல்லாம் சபை கூடி வருகிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சர்ச் அப்படின்னாலே ஒரு ஃபெலோஷிப். ஆமீன் பாருங்க, ஒவ்வொரு ஞாயிறும் கூடி வரணும். ஆதி திருச்சபை இப்படி கூடி வந்தது. கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த காலையிலே சபை அன்றைக்கு கூடி வந்த தொடங்கின சபை இன்றைக்கு வர நூற்றாண்டுகளாய் ஆமீன் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம்தான் சபை. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்மள அந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார், பாரம்பரியங்கள் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் சபையில சேர்த்து வைத்திருக்கார். நீங்களும் நானும் தான் சர்ச். பாருங்கள், யூ ஆர் எ பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க. நீங்களும் நானும் தான் ஆமீன் கிறிஸ்துனுடைய ஆலயம், ஆண்டவருடைய சரீரம். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி ஒரு மாளிகையாக, ஒரு மந்தையாக. சபையை பைபிள் எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லப்படினா ஒரு பெரிய மாளிகை. அங்க நிறைய கற்கள் இருக்கிற போல நீங்களும் நானும் யாரு, கற்கள். அதுக்கு மூளைக்கல் யாருன்னா கிறிஸ்து. ரெண்டாவது, சபையை பாருங்கள் மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை, பெரிய மந்தை, ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒரே இடத்துல இருக்கும். அங்க ஒரு மெய்ப்பன் இருப்பார், அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இதே போல சபையை மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டம் நல்ல தோட்டத்தை, சில தோட்டத்துக்குள்ள யாரும் போயிட்டோம்னா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அங்க பாருங்கள் சில காவல் இருக்கும், அங்கு சில வேலி இருக்கும், சில பாதுகாப்பு இருக்கும். இதே போல இந்த உலகத்திலே பல நிலைகள்ல இருந்த நம்மளை கர்த்தர் இந்த சபையாகிய தோட்டத்திலே என்ன செய்து வைத்திருக்கிறார், நாட்டி வைத்திருக்கிறார். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்குள்ளே உலாவுவார். ஆண்டவர் உலாவுகிற தேவன். சபையை பாருங்கள் இப்படியாக குத்துவிளக்குக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மணவாட்டி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி அலங்கரிப்பாளோ அதே போல சபை நம்மை பரிசுத்தத்திலே நாம் அலங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான ஒரு மணவாட்டியாக நம்மளை அலங்கரிச்சுட்டே இருக்கணும். நம்மளை என்ன செய்யிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள் புறம்பான அலங்கரிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தலை இழுக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும். சிலவங்க எல்லாம் ரெடியாகி இந்த ஸ்லைடெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்பனா 1 hour 2 hours. இதுல பெரிய சங்கடம் தெரியுமா, இப்போ உள்ள கல்யாண வீடுகள் எல்லாம் இந்த ஒரு ட்ரெஸ்ல நிப்பாட்ட மாட்டாங்க, 4 ட்ரெஸ். சரி, எப்படியோ கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ், ரெண்டாவது. அப்ப நிறைய பேர் கல்யாண வீட்டுல போச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை அங்க என்ன செய்யாது, காணாது. என்னன்னா 2 எங்கேஜ் இருக்கிறார்கள். அப்ப சரி, அவங்க எப்படியும் போட்டு நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அந்த அப்பா அம்மா யாராவது கையில இருந்தா கவரை கொடுத்துட்டு என்ன செய்வோம். சிலவங்க அங்கேயும் பிடிவாதமா, இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அதோட ஒண்ணு பார்த்துட்டு தான் என்ன செய்யணும். அப்படி பார்த்து ஈவினிங் ரிசப்ஷன் ஒருவேளை 5 மணிக்கு தொடங்கியாச்சுன்னா 9 மணிக்கு ஸ்டேஜுக்கு வந்த மணப்பெண்ணை எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவ அதோட அதை முடிக்கிறேன். சோத்திர கர்த்தர் நல்லவன். மேக்கப் பண்ணா அலட்டா
அப்ப எதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அந்த டெக்கரேஷன் அல்ல மேக்கப், பிள்ளைங்க கவனிக்கிறீங்களாமா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ நம்ம வந்து அந்த பெத்தேலின் அனுபவம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வீடு நம்மளை சிங்காரிக்க வேண்டும், நம்மளை அழகுபடுத்த வேண்டும். நம்மளை எந்த அளவு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவு அழகுபடுத்திட்டே இருக்கணும். நம்முடைய குணங்கள் மாறிட்டு, நான் சொல்ற பியூட்டிங்கிறது வெளிப்படையான தோற்றம் அல்ல, நம்முடைய உள்ளத்தை நமக்குள்ளே மாற்றம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, பெரிய மாற்றம் என் உள்ளத்திலே, பெரிய மாறுதல் என் வாழ்க்கையிலே. ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதெல்லாம் இந்த பாட்டை பாடுகிறோம். இன்னைக்கு 3 பேரு ஸ்நானப்பட்டாங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் இந்த பெத்தேலின் அனுபவம் அலங்கரிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு ஒரு பியூட்டிஷனுக்கு போயாச்சுன்னா எதையாவது ஒன்று பண்ணி அங்கே ஒரு பேக்கேஜ் இருக்கும், பண்ணி எப்படியாவது ஒரு அதை கரெக்ட் பண்ணிட்டு எதையாவது டெக்கரேஷன் பண்ணுவாங்க குறிப்பிட்ட நேரம். சரி, நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ கவனிங்க, மணவாட்டி சபை தன்னை அலங்கரித்து கொண்டே இருக்கணும். நீ கிருபையில வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, நல்ல குணங்கள் வர, சபைக்குள்ள வரும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், தேவனுடைய வசனம். ஆவியானவர் அசைவாடுவார் பாத்தீங்களா? எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஏன்னா பிள்ளைகளை பல கேம்ப்ல பரிசுத்தாவிக்கு நேரா வழி நடத்தும் பொழுது சில பிள்ளைங்கள்லாம் வந்து பாருங்க, முக்காடே இடாது, ஸ்டைலா வந்து உட்கார்ந்துருக்கும். சில கேம்ப்ல உள்ள நிகழ்வுகள் மறக்க முடியாது. அங்க ஒரு நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க இருப்பாங்கன்னா சிலது அவ்வளவு ஸ்டைலா இருக்கும். ஒரு நடந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், அந்த பிள்ளை டெக்கரேஷன் பண்ணி வர்றதுக்கு கண்டிப்பா 1 ஹவருக்கு மேலதான் ஆயிருக்கும். அப்படி வந்து ஒருக்கா உட்கார்ந்துருந்தா பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள் எல்லார் மேல அசைவாடும் பொழுது அந்த பிள்ளைக்கு மேலே ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அவள் முதல் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல்ல முக்காடெல்லாம் போடாம இப்படி ஒன் சைடு அடிச்சுட்டு, அப்படின்னா இப்படி வசனங்கள் பேசும்போது சொல்றேன், ஆனாலும் கேட்கல. 2வது அந்த பிள்ளை வந்து ஸ்டேஜில் மைக் எடுத்து ஒரு ஷார்ட்டா ஒரு சால்ட் சொன்னா பாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பின் ஒரு 16 பின்னாவது வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன ஸ்லைடு அது, அப்புறம் வந்து இது பண்ணி. ஸோ இது மறைக்கும்ங்கிறதுக்காக தான் என்ன செய்யலையா, இது தெரியாது, இது யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க மாட்டாங்கிறதுக்காக முக்காடு போட சொன்ன போடல. ஆனா ஆவியானவர் அவளுக்குள்ள இறங்கும் பொழுது அவ அதெல்லாம் எடுத்தா பாருங்க. நான் எடுக்கவே சொல்லல, அதெல்லாம் எடுத்து அவ சிம்பிளா எப்படி தலை எழுத்துட்டு முக்காடு போட்டு கண்ணீரோடுனா, பிள்ளைங்க வா உனக்கு என்ன நடந்தது? ஆவியானவர் எனக்குள்ள வந்தா, எனக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கிறதை உணர்த்தி தந்தா, ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட வைத்தா, சேர்ல இருந்தவன் முழங்கால் போட்டா, அழுதா, ஆவியானவர்களுக்குள்ள இறங்கினார். பெரிய மாற்றம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது 1-2 பிள்ளைல சில நிகழ்வுகள் மறக்காது பாத்தீங்களா? அப்போ சில நேரம் வசனம் வந்து சிலவங்களை இப்படி இந்த உபதேசங்களை கேட்கும் பொழுது நம்ம இனி வந்து ஓவரா என்ன செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் ஓவரா இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது, சிம்பிளா இருக்கணும். நம்ம ரோட்ல போச்சுல வரச்சுல மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்களை அட்ராக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பந்தா பண்ணக்கூடாது, சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சிலவங்களுக்கு இப்படி வசனங்களை பேசும் பொழுது பாருங்க சிலவங்க ஒப்பு கொடுப்பாங்க. நம்ம வந்து மேட்டிமையா பந்தாவா பேசணும், நம்ம சத்தம் கூட ரோட்ல போச்சுல வச்சுல கேட்க விட, மெதுவா போகணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்கணும், மற்றவங்களை அட்ராக்ஷன் பண்ணி இழுக்கிறது போல நம்ம ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க வசனங்களை கேட்கும் பொழுது சிலவங்க தீர்மானம் எடுப்பாங்க. சிலரை பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். இங்க இருக்கிறவங்க கூட உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியில் நிரம்பி நம்ம ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவார். ஆவியானவர் வந்து பாருங்க, அவர் ஒரு நபர், அவர் வந்து ஆவியானவர் நம்முடைய பலத்துல சாதிக்க முடியாத காரியத்தை கூட ஆவியானவர் லகுவா செய்திருவார். இன்னைக்கு கூட அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை குறித்து நான் அந்த தேவ நாமத்துக்காக ஒரு சால் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால தம்பிய ஒரு நாள் இப்படி வந்திருந்தான். அப்ப அங்க சேர் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. 2 தம்பிங்க ஃப்ரெண்ட்ல வந்தாச்சுன்னா சேரு என்ன செய்யும், கொஞ்சம் காலி. தம்பிங்க வாழ்ந்ததுக்கு வந்தாம்ல, ஆனா நேத்தைக்கு வந்து தம்பிங்க வாழ்ந்தோன்னு தாழ்மையா அங்க வந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்நானம் எடுத்த தம்பி. நான் அதுக்கு ஏன் சொல்றேன்னா,
ஆவியானவர் தான் அவனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ள வரும்பொழுது நம்முடைய சுபாவம் டோட்டலா மாறும். சவுலுக்குள்ள வரும்பொழுது பாருங்க, அவன் வேறு மனுஷனா மாறினான். கர்த்தர் அவனுக்கு வேறு இருதய, ஒரு குழந்தை உள்ளத்தை ஆண்டவர் தருவார். நமக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய தாழ்மை. எத்தனையோ ஆராதனை இந்த பரிசுத்த ஆவியில ஜனங்கள் நிரம்பி ஆராதிக்கும் பொழுது உண்மையிலே அவங்களை அறியாமலே கண்ணீர் விடுவாங்க. அவங்களை அறியாமல் இன்னைக்கு அப்படி பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஜனங்கள் குறைவா இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஏதோ ஒரு ஜெப குறிப்புக்காக மட்டும் ஆவியில போராடி ஆண்டவர் இதுக்கு இறக்க இல்ல. ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நம்முடைய உள்ளம் உடைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் பாருங்கள், விரும்புகிற பலி எதுன்னா புரோக்கன் ஹார்ட். யாருக்கு உள்ளம் ஆண்டவருடைய சமூகத்துல உடைத்து ஊற்றுகிறாங்களோ அவங்க அருகில தான் ஆண்டவர் வருவார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு சீக்ரெட்டே, யாருக்குள்ள தாழ்மை இருக்கிறதோ அவங்களதான் கர்த்தர் டேக்கப் உயர்த்திட்டே இருப்பாரு. உனக்குள்ள தாழ்மை இல்ல, ஆமீன், பாருங்க, நீ வாழ்க்கையில உயர்வடையே முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்னது அளிக்கிறாரு? கிருபை அளிக்கிறார். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, எந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு முன்னால தாழ்ந்து போறதுனால உனக்கு ஒன்னும் குறையாது. பாருங்கள், அப்ப தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது சபை. சபையில வேத வசனம் கிடைக்கும், உனக்கு வேண்டிய தூது கிடைக்கும், உனக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கும். ஒரு வாரத்துல எத்தனை கூடுகைகள் இருக்கிறது. ஒருவேளை நீங்க வேலையில பிஸியா இருக்கிறவங்க நீங்க சண்டே மட்டும் வரலாம். ஆனாலும் பாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும். எல்லா கூடுகைகளும் விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். கூடுமான மட்டும் உங்களால முடிந்தா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். பெத்தேல் அனுபவம் உனக்கு வரங்களை அல்லவற்ற ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுக்கு பெத்தேல் அனுபவத்தை நீ கடந்தே ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெத்தேலை விட்டு விடக்கூடாது. சொல்லுங்க, பெத்தேல். ஆமீன். பாருங்கள், தேவன் உனக்கு தரிசனமான இடம். தேவன் இந்த அளவுக்கு சிலவங்களுக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அல்லவற்றில் இந்த நன்மைகளை எல்லாம் நிறைய பேர் மறந்து விடுவாங்க. எத்தனை வேளையில சோர்ந்து போய் வந்த வேளையில ஆண்டுடைய வசனம் நம்மளை திடப்படுத்திச்சு, நம்மளை தட்டி எழுப்பிச்சு. ஆண்டவர் எத்தனை விதமான அல்லவற்றல் ஒரு ஜெபம், ஒரு பாடல், சபையில வருகிற எல்லா ஜனங்களுக்காக தான். மற்ற எல்லா நாளும் முக்கியமா என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். சபை உங்களுக்காய் ஜெபிக்கிறது. ஆமீன். ஆனம்னாலே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமீன், நீ ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற, ஒரு ரெட்டிப்பான நன்மைகளை பெற பெத்தேலை மறந்து விடாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க ஆசீர்வாதங்கள் வர வர, உயர்வுகள் வர வர, இந்த யாக்கோபை பெத்தேல ஒருக்கா மறந்துட்டாரு. பார்த்துடுங்க, ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போறாரு தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் போகிற இடங்கள் எல்லாம் என்ன பாதுகாத்து என் தகப்பன் வீட்டுக்கு நீர் மறுபடியும் என்னை கொண்டு வருவீர் என்று சொன்னால், நான் தூணாய் நிறுத்தின இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? உமக்கு பலி செலுத்துவேன். தேவன் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணான். ஆனா அவன் வந்தான், பாத்தீங்களா? எப்படி வந்தான்? வருங்கையாட்டா வந்தான். சொல்லுங்க, இரு பரிவாரம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வருகிறான். வந்தவன் எதை மறந்துட்டான்? ஆண்டவரே, நீர் அங்கே இரும். அல்லேலூயா. பெத்தேலை மறந்து விட்டான். அவன் சுக்கோத்துல போய் இருந்தான். அதனால பாருங்க, பயங்கரமான வேதனை அவனுடைய. பாருங்க, ஒரு பட்டயம் அவனுக்குள்ள குத்துறது போல உள்ள வேதனை. லேவி அல்லவற்றால் அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தார்கள். அவனுடைய மகள் நிமித்தம் அவனுக்கு பயங்கரமான வேதனை வந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்பா நீ எழும்பி பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ விலகி ஓடி போகிற போது போ, அங்க போய் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. உடனே யாக்கோபு அழகா இப்ப சொல்றான் பாருங்க. ஏன்னா அங்க தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெரிய கூட்டமா இருக்கலாம். வாருங்கள், சொல்லுங்க, வாசிங்களேன். அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள்.
நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்தை ஒருவர் கேட்டார். ஐயா, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். எனக்கு ஆபத்து உண்டான ஏசா எப்படிப்பட்ட குணமுடைய மனுஷன் தெரியுமா? மிருகத்தை வேட்டையாடுகிறவன். சகோதரன்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னாலே கொலைலாம் நடந்தது இவனுக்கு தெரியும். ஏன்னா இவன் யாருடைய பேர பிள்ளைங்க? யாருக்கு பேர பிள்ளைங்க இவங்க? ஏசா யாருக்கு பேர பிள்ளை? ஆபிரகாமுடைய பேர பிள்ளை. அப்போ ஆபிரகாம் கண்டிப்பா சொல்லியிருப்பா, அந்த ஆபேல்னு ஒருத்தன் இருந்தான், அவனை யாரு கொலை செய்தா? காயின். ஓஹோ, சிலவங்களுக்கு பிரசங்க இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும் பாத்துடுங்க. அல்லேலூயா. அப்படின்னா சிலவங்க சில டெக்னிக் எல்லாம் ஓஹோ. அப்போ நேத்தைக்கு இங்க இருக்கிற ஒரு தம்பி நேத்தைக்கு நம்ம பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் கையை சூடாக்கும். இவன் நினைச்சிட்டு இருந்தா ஓஹோ எனக்கு ஆவியில் அப்படி தோணுச்சு. இந்த பயமாறலாம் அப்ப இனி ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அடி வாங்க இவனால கையை என்ன செய்வான் நினைச்சியாடா அப்படி? எனக்கு ஆவியில உணர்ந்த சிலவங்க அப்ப வசனங்களை இப்படி மாத்தி எடுப்பாங்க. அப்போ ஏசாவுக்கு எப்படி தெரியுமா வந்திருக்கும்? ஓஹோ, நம்முடைய பிதாக்கள் அப்போ ஒரு ஆளை சகோதரனே என்ன செய்திருக்கான்? கொலை செய்திருக்கிறான். இது ஏசா பிரசங்கம் எல்லாருக்குள்ளும் பக்தி விருத்தியை கொண்டு வராது பார்த்துடுங்க. அல்லையே சொல்லுங்கள. கெட்டு போகிறவர்களுக்கு இது எப்படி இருக்கும்? பைத்தியமா. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இது எப்படி இருக்கும்? தேவ பலனாய் இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்பொழுதுமே இது பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு இது தேவ பலனாக இருக்கும். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் தரும். எப்படி இந்த 21 நாள் காத்திருக்கும் பொழுது சபை பலனடைந்திருக்கிறது. காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆவலோடு வந்த தேவ பிள்ளையே நீ பலனடைந்திருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒருவேளை உபவாசிக்கும் பொழுது சில உணவுகளை மாற்றி வைக்கும் பொழுது அவன் கண்டினியூவா ஜபங்களுக்கு வரும்பொழுது சில ரெஸ்ட் எல்லாம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீ ஒரு பலன் அடைந்திருக்கிறாய். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், யாக்கோபு வாருங்கள் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். எனக்கு ஆபத்து உண்டான நாள்ல ஒருவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஐயா, இப்பதான் ஞாபகம் வருது. நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு உண்மையிலே நல்ல மனுஷன் தான். ஏன் அவனுக்கு பெத்தேலுக்கு போறதுக்கு ஒரு தயக்கம் இருந்து தெரியுமா? ஒரு ஐயம். இவனுடைய அந்த மனைவிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. ஏன்னா ஒரு ஆள் இவன் ரொம்ப நேசித்து இவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாமல அந்த ஆளு அந்த தகப்பனுடைய விக்கிரகங்களை எல்லாம் கூட என்ன செய்யிட்டு கொண்டு எப்படி அவனுக்கு அன்னைக்கு தெரியாட்டாலும் 2-3 நாள் கழிச்சு கண்டிப்பா என்ன செய்திருக்கோம்? தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இவனுக்கு ஒரு குற்ற மனசாட்சி. ஏன் அந்த பிதாக்கள் எனக்கு இப்படி அல்லவா கற்று தந்தார்கள், என் அம்மா எனக்கு இப்படி அல்லவா சொல்லி தந்தார்கள். பாருங்கள், நமக்கு ஒரு மெய் தேவன் உண்டு, அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி பாருங்கள். நேற்றைய தினத்திலே ஒரு செய்தி பத்திரிகையிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஷாக் ஆச்சு. எப்படின்னா, இந்திய ராணுவத்துல இப்பொழுது ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சாமுவேல் என்கிற ஒரு அதிகாரி, ராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரி, அவர் பாருங்க பஞ்சாப் அந்த இதுல ஒரு டியூட்டியில இருந்தாரு. இருக்கும் பொழுது திடீர்னு என்னன்னா, சமீபத்தில் இருக்கிற ஆட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர் போகும்பொழுது இவர் அவங்க முக்கியமான அதிகாரிகள் கூட இருக்கணும்ல, அவங்க ஒரு கோயிலுக்குள்ள போச்சுல, இவர் போகல. அப்ப அது ஒரு ரவுண்ட் அப் ஆயிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நான் உருவ வழிபாடை நான் பண்ணுகிறது இல்ல, கர்த்தர் என்கிற மெய் ஒரே தேவனை நான் என்ன செய்கிறேன்? ஆராதிக்கிறேன். அதனால எனக்கு எக்ஸ்கியூஸ் தரணும். அப்போ அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பாருங்கள், கோர்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. ஜட்ஜஸ் அவருக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நீ ராணுவ அதிகாரத்துக்கு என்ன செய்யல, ஒரு பெரிய அதிகாரி, நான் நினைக்கிறேன் லேக்ஸ் கணக்கு சேலரி இருக்கும். சாதாரண ராணுவத்துல ஒரு பிரஜையா சேர்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு. ஆனா இவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு டிகிரி, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அதிகாரியா மாறி இருப்பாரு. இப்ப பாருங்க, கர்த்தரா ஆமீன். பாருங்கள், இப்படி இந்த ஒரு ரேங்கா என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் ஆண்டவருக்காக தைரியமா ஆமீன் தன்னுடைய, இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சாமுவேல்ங்கிற பேர் வேர்ல்டு ஃபுல்லா இப்போ இது ரீச் ஆயிருக்கும். இப்போ இந்த நியூஸே இந்தியா ஃபுல்லா என்ன செய்திருக்கும், போயிருக்கும். இந்த காலத்திலும் ஆமீன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள் அன்னைக்கு நின்னாங்கல்ல, அதே போல இன்னைக்கும் வாலிபர்கள் இருக்கிறாங்க.
அந்த அதிகாரிக்காக சபையை அவருக்கு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாள் அவரை கைவிட மாட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு பரலோகத்திலும் மிகுதியான பலன் உண்டு. இங்கேயும் கர்த்தர் இவனை கைவிடல. சில வேளையில பெரிய பதவிகள் அளவிட்டால் பெரிய அந்த பொசிஷன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பாருங்கள், நிரந்தரம் இயேசு மட்டும்தான். ஆனா கர்த்தர் சில வேளையில நீங்க வேண்டானாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அது தேவனுடைய ஒரு கிருபை, இரக்கம். அல்லேலூயா. இவர் ஒருவேளை இங்க இன்னைக்கு தனக்கு கீழே வேலை பார்த்தவங்க அந்த தானியேல் ஒருவேளை அன்னைக்கு குற்றம் சாட்டினாங்க, நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க சிங்க கவியில போடப்படும் பொழுது. இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் அவரை பார்த்து சிரிச்சிருக்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரு அதிகாரி அவர் அவருக்கு ஜீப்புக்கு தனியா அந்த அதிகாரிங்கன்னா பெரிய லெவல், அவங்களுக்கு ஜீப்புக்கு கிச்சனுக்கு எல்லாம் அவங்க கீழே அவங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கே ஒரு 10 பேராவது குறைஞ்சது இருப்பாங்க. அவங்கள பார்த்தா சல்யூட் அடிக்கிறதுக்கே ஏகப்பட்ட. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் நிச்சயமா ஒரு நாள் கனப்படுத்தி வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தருக்காக உனக்கு இருக்கிற ஆமென் வைராக்கியம் இது போதாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஆமென் பாருங்க, நம்மளை அலங்கரித்து கொண்டே இருக்கிற இடம்தான் பெத்தேல். அப்ப யாக்கோபு பாருங்க, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐயம். ஏன் அவன் பெத்தேலுக்கு வரலன்னா இதான் விஷயம். ஏன் வரல சொல்லுங்க? அந்த தன்னுடைய மனைவி எதை வச்சிருக்கிறா? விக்கிரகங்களை வச்சிருக்கா. இன்னும் சில வந்திருக்கிற அடிமை அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறவனுக்கு எத்தனை வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்க வணக்கத்தை கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா இது இவனுக்கு ஒன்னும் சொல்லவே முடியல. சிலவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கும். மனைவி இன்னொரு நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க, சகோதரர்கள் ஆண்டவர் அறிந்திருப்பாங்க, வீட்டுக்குள்ள ஒன்னும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலவங்க வாயே திறக்க முடியாது. அதோட புருஷன் இன்னொரு நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க, இவங்க ஆண்டவர் அறிந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஆண்டவர் உங்களுக்கான ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. அப்போ சில நேரம் வாயை திறந்து ஒன்னும் சொல்ல முடியாது. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சில வீட்டுல ஆண்டவர் அறிந்தவங்க இருக்கிறாங்க. எனக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்களை தெரியும். சமீபத்துல கூட எங்க பகுதியில இருக்கிற ஒரு ஆமீன் கிராமத்துல ஒரு வாலிப தங்கச்சி, அது ஒரு ஊழியர் சொன்னார். ஒரு ஊழியர் பேசும்போது, உங்க ஊர்ல தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், அந்த ஒரு தங்கச்சியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. ஆமீன் பாருங்கள். இப்போ எங்க சபையில உள்ள ஒரு பையனுக்கு திருமணம் பேசி இருக்கிறோம். அதனால அவங்க வீட்டுல எதுவுமே மேரேஜ்னே எனக்கு தெரியல. அவங்க என்னன்னா, நீ இந்த நம்பிக்கையில போறியா, உன்னை போய் எங்கேயாவது ஒரு ஆடிட்டோரியத்துல ஃபங்க்ஷனை வச்சு நடத்தி. இவங்க சொந்தக்காரங்களை யாருமே கூப்பிடல. நெருங்கிய 2-3 அந்த ஃபேமிலிகள் மட்டும் போய் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. நான் சொல்ற விஷயம், அப்படியே வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் ஒருவேளை சிலவங்க கப்பல்ல திருமணம் நடத்துறாங்க, விமானத்துல நடக்கிறாங்க. ஒரு மூத்த போதகர் இப்படியா சொல்லுவாங்க, விமானத்துல வச்சு கப்பல் மேரேஜ் நடக்கும், கீழே லேண்ட் ஆகச்சுல என்ன செய்திருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அமெரிக்காவில ஸ்டைல் அப்படி ஆகும். ஆனா இந்தியாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம், நல்ல தேசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது நம்முடைய தமிழ் மண்ணுக்காக இன்னும் நன்றி செலுத்தணும். ஆமீன் பாருங்கள். பிறர் முகம் பாராமல் ஒன்றே, ஆமீன் பாருங்க, ஒரே புருஷன் ஒரே மனைவி என்கிற ஒரு பாச பிணைப்பை கர்த்தர் நம்முடைய மண்ணிலே ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள். அப்போ எப்படி மேரேஜ் நடக்குது அப்படிங்கறதல்ல, எப்படி வாழ்கிறோங்கிறதா முக்கியம். சிலவங்க எல்லாம், ஐயோ என் கல்யாணத்துக்கு 1000 கார்டு அடிக்க முடியலையே, இந்த 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. சிம்பிளா முடிஞ்சா யாருமே எப்படி மேரேஜ் நடந்துங்கிறதல்ல விஷயம், எப்படி நீங்க இந்த சமூகத்துல வாழ்கிறீங்க அப்படிங்கறதா முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால என் மேரேஜ்ல சிம்பிளா நடந்தது இப்படி எல்லாம் சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடாங்க. எனக்கு 5 பவுன் தான் போட்டீங்க, அதுக்காக சந்தோஷப்படுங்க. அவர் ஒருவேளை 10 பவுன் போட்டா எவனோ இதுக்கு முன்னால என்ன செய்யிட்டு போயிருப்பான், தலைய இந்த விலை ஏற கஷ்டமா. அதனால அந்த இதெல்லாம் சிலவங்க இந்த பழச சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. என் கல்யாணத்துக்கு அந்த மாமியார் என்னது போடல, மோதிரம் போடல, காப்பு போடல, சோத்திரம் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. அதனால பாருங்கள், இந்த மாதிரி போட்டு குழம்பாதுங்க. யாக்கோபுடைய விஷயத்துக்கு வந்துரும், கவனிங்கள். அதுக்குதான் ஒரு ஐயோன்னு நினைக்கிறேன். அதனால முதல் அவன் சொன்ன வார்த்தை, உங்களிடத்துல இருக்கிற அந்நிய விக்கிரகங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, உங்களை விட்டு கலற்றி போட்டு
உங்களை சுத்தம் பண்ணி கொடுங்கள். பெத்தேல் ஆமென் பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற இடம். ஒருவேளை மற்ற ஆமென் பாருங்க நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கு. நான் நினைக்கிறேன் நான் வந்து சில நேரம் சில ஏதாவது வீடியோக்குள்ள பார்த்தா இந்த ரிவ்யூ அல்லோட கமெண்ட் பார்ப்பேன். அப்ப இந்த சாமுவேலை குறித்து நிறைய பேர் சொன்ன விஷயம் தெரியுமா, இவன் ஒரு சர்ச்சிலே உள்ள ஆளா இருக்காது, இவன் புதுசா யார என்ன செய்தவனா இருக்கும், புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா இருக்கும். அப்படி இவனுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பாருங்கள் வார்த்தை. நான் சொல்ற விஷயம் பாருங்கள், இந்த பெத்தேல்ல எப்பவுமே பாருங்கள் யாக்கோபுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, பெத்தேல்ல போகணும்னா பரிசுத்தமா போகணும். என் பிதாக்கள் எனக்கு சொல்லி தந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அவன் எழுந்து போனா அதுக்கப்புறம் தான் ஏல் பெத்தேல் என்று சொல்லி பாருங்கள் அவனுடைய பெயர் மாறுகிறது. அதே ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ற சில பிராமிஸ் சொல்றார். டைம் போயிட்டு அடுத்ததாக பாருங்கள், இப்ப பெத்தேல் கடந்தாச்சு. அடுத்தது நேர எதுக்கு வருகிறார்னா எரிகோ. வாயை திறந்து சொல்லுங்க, எரிகோ. பெத்தேல்ல எரிகோல வந்துட்டு சொல்லுகிறாரு, நீ இங்க இரு. பாருங்கள், நீ பெத்தேல்ல இரு, கர்த்தர் என்னை எங்க போக சொல்றாரு, எரிகோ மட்டும் சொல்ற. அவர் சொல்றாரு, நான் உம்மை என்ன செய்வதில்லை. எரிகோ என்று சொன்னால் என்ன சொன்னால் பாவம். எரிகோவுடைய மதில்ல யாருடைய வீடு இருக்குன்னா ஒரு வேசியனுடைய வீடு என்ன செய்கிறது இருக்கிறது. பாவத்தினாலே உண்டாகிற சாபம். எரிகோ என்று சொன்னாலே சாபத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. எப்பொழுதுமே நம்ம வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, எப்பொழுதுமே நம்ம நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஆமீன் பாருங்கள் அடுத்தது வருகிற ஒரு நம்மளை பிரேக்கப் பண்றது எது என்று சொன்னால் பாவம். சொல்லுங்க வாயை திறந்து. இந்த பாவம் நிறையவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாம, நல்ல ஆரோக்கியமான ஆமீன் பாருங்கள் வாழ்க்கை வாழ முடியாம தடையாக இருக்கிறது என்னன்னா பாவம். அப்போ அதனால்தான் பாருங்கள் எபிரேயர் ஆக்கியோன் இப்படியா சொல்லுகிறார், நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. எப்பவுமே தள்ளிட்டே இருக்கணும். நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் என்ன செய்யணும், உதறி தள்ளிட்டே இருக்கணும், ஒரு மூவ் பண்ணிட்டே இருக்கணும். பாவத்துக்கு எதிராக எப்பொழுதும் போராடிட்டே இருக்கணும். ஒரு பாவம் நம்மளை வந்து ஒட்டிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். சில வேலையில எல்லாம் சிலவங்க எவ்வளவு கவனமா இருப்பாங்க தெரியுமா, சில உணவுகள்லாம் தயாரிக்கும் போது எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. ஈவன் பாருங்க டெய்லி சமையல் பண்ணுகிற அரிசியை போட சிலவங்க வந்து ஒரு கல் ஏதாவது இருக்கா, என் வீட்டுக்காரருக்கு கல்லு கடிப்பட்டா உடனே என்னது வந்துடும். எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க சமையல் பாருங்க. இதே போல பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. சிலவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப பாதுகாப்பா பார்ப்பாங்க. மழை பெய்தா வெளியிலே போக மாட்டாங்க, ட்ரெஸ் தொழியாயிருது. சோ பாவம் நம்மளை அண்டக்கூடாது. வாகனத்தை ரொம்ப பாதுகாப்பா பார்ப்பாங்க. நான் சொல்ற விஷயம், பாவம் நம்மளை அண்டாதபடிக்கு நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல பிரைஸ் பண்ணணும். எரிகோவை அந்த உடைக்கிறதுக்கு ஒரே வழிதான் நல்ல துதிக்கணும், நல்ல ஆராதிக்கணும். ஆண்டவர் பலன் தருவார், நம்மளால முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமீன் பாருங்கள், கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறவர் சொன்னால் பரிசுத்தமாக்குகிறவர், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவறிந்த நம்மளுக்கு என்ன செய்வார், நிலை நிறுத்துவார். பாவம் என்கிற அந்த எரிகோவின் அனுபவத்தை தாண்டி செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் பாருங்க உலக பிரகாரமான அநேக காரியங்கள்ல தங்களை ரொம்ப வந்து கவனமா பார்ப்பாங்க, ஆனா அந்த பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். எரிகோவின் அனுபவத்தை கடந்து செல்ல நல்ல ஆராதிக்கணும், நல்ல துதிக்கணும். அவர் பலன் தருவார். சொல்லுங்க வாயை திறந்து. எஸ், பரிசுத்தமாய் வாழ பலன் தருவார், சாட்சியாய் வாழ பலன் தருவார். பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்போஸ்தலர்கள் அந்த பலன் அடைந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு 50 கிலோ வெயிட் எக்ஸ்ட்ரா போட்டாங்களா, இல்ல, அது உன்னத பலன், அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற பலன். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியா நம்மிடத்துல வரும்பொழுது கர்த்தர் பலன் தருவார். இப்போ எரிகோவில் வச்சு சொல்றாரு, நீ இங்க இரு, கர்த்தர் என்ன வந்து எங்க போக வைக்கிறாரு, யோர்தான் மட்டும் கர்த்தர் என்னை போக வைக்கிறார். யோர்தான் எதை குறிக்கிறது தெரியுமா, பாடுகளை குறிக்கிறது, சோதனையை குறிக்கிறது. ஒரு பழைய பாட்டுல எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியே எப்படி உண்டு, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளா. கையை ஒருக்கா தூக்கி தட்டி சொல்லுங்க, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும்
சோர்ந்தொழிந்து யோடு கையை தட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும், என் நேசரேசுவை நான் என்றும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாவத்தை எதிர்த்து நாம் போராடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதே போல பாருங்கள், இந்த யோர்தான் நதியை போல சில சோதனைகள் வரலாம், ஆனாலும் யோர்தானை பிளந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோர்தான கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்காக பிளந்து கொடுக்கிறார். யோர்தான் ஒரு முறை மட்டும் சரித்திரத்துல பிளக்கல, யோர்தான் பலமுறை ஆமென் பிளந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தான் வழிவிட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா அவர்கள் பிரயாணப்பட்டு ஜனங்களை கொண்டு வரும் பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடியது. பயம், சில சோதனை எல்லாம் நம்மளை பயமுறுத்தும். இவ்வளவு தேவை இருக்கிறதே, பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை சில புக்கை பார்த்த உடனே யோர்தானை போல தெரியும். யோர்தான் அவ்வளவு கரை புரண்டு ஓடுகிறது. இந்தியா அவனுடைய அழகு சேர்க்கிறதே பெரிய நதி. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் சின்ன ஓடை அப்படிம்பாங்க, நம்ம பெரிய ஆறுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆனா இந்தியாவில் பெரிய நதி இருக்கிறது. இந்தியாவுடைய செழிப்புக்கே அதான் காரணம். இதே போல யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. இப்ப சிலவங்களுக்கு புக்கை பார்த்த உடனே சில பிள்ளைகளுக்கு தலையெல்லாம் கரைஞ்சிரும். நீட்டுக்குள்ள புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அப்படின்னு ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு டாக்டர் இப்படியே சொன்னாங்க, சில புக்கை பார்த்த உடனே பாருங்க, இதை நான் ஜெயிப்பேன், அதை என்ன ஜெயித்து விடக்கூடாது, அது என்ன ஜெயித்து விடக்கூடாதுங்கிறது என்னது, இவ்வளவு பெரிய புக்கா இருக்கு, இது ஒன்றும் என்னால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அது என்ன செய்கிறோம், ஜெயித்துறோம். சிலவங்களுக்கு ஒரு சின்ன அந்த ஒரு போயமா இருக்கலாம், இல்லாவிட்ட ஒரு சின்ன ஒரு எஸ்ஏ கொஸ்டினா இருக்கும், இவ்வளவா இருக்கு அப்படின்னாலே அது ஒன்ன ஜெயித்துட்டு, உன்கிட்ட திறமையே இல்லையா, சின்ன எறும்பு ஒன்ன கடிச்சு தோத்தது போல, நீ அதை படிச்சிட்டீன்னா அதை நீ என்ன செய்துட்டா, ஜெயித்துட்டா. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே இவ்வளவு பெரிய மேக்ஸா இருக்கு, இவ்வளவு பெரிய எஸ்ஏயா இருக்கு, இல்ல அது ஒன்ன ஜெயிக்க கூடாதுடா, நீ அதை ஜெயிக்கணும். டக்குன்னு படிச்சு என்ன செய்யணும், மனப்பாடமா ஒப்புவிக்கிறத மனப்பாடமா பண்ணிடணும். எப்பவுமே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு தலையை சொரியாது. பாருங்கள், நீ தான் ஜெயிக்கணும், அது ஒன்னும் ஜெயித்திடக்கூடாது. புக்கும் அப்படித்தான், நீ அதை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். உன் பார்வைக்கு அது சின்னதா தெரியணும். கவனிங்கள், அவங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் அதை ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாங்க. ஒரு எனக்கும் அது பிடிக்கும், அதனால்தான் பாருங்க, இப்படி ஒரு புக்கை படிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது வந்து டேபிள்ல வந்துருமா, அது படிச்சு முடிக்கிறத குயிக்கா 2 நாளையில படிச்சு முடிச்சிருவாங்களாம். ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் நெருங்கிட்டு இருக்கிறது, அதனால நீங்க உங்களை அது ஜெயித்திடக்கூடாது, நீங்க அதை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். நல்லா படிங்க. மொபைல் எல்லாம் உங்க சிந்தை போயிடக்கூடாது. வீட்டுல அம்மா அப்பா பல டென்ஷன்ல இருப்பாங்க, அதுல எல்லாம் உங்க மைண்டை விட்டுறாதுங்க. அப்ப கவனி, யோர்தான் நம்மளை வந்து பயமுறுத்தும். யோர்தான் நம்மளை என்ன செய்யும், அது சோதனையை குறிக்கிறது. சோதனையை கண்டு ஒரு நாளும் பயப்படாதுங்க. பைபிள் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன், வாயை திறந்து சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். யோபுக்கு சோதனையை பாருங்க, சோதனை முடிந்த பிறகு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, எவ்வளவு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆண்டவர் அனுமதித்து ஏதாவது சோதனை வழியா நீங்க கடந்து போறீங்கன்னா நிச்சயமா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோர்தானை நீங்க கடந்து போறீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும், அடுத்தது கானானுக்குள்ள என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. அல்லேலூயா. யோர்தானை கடந்தாலே என்னது சொல்லுங்க, கானான். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், இதுக்கு பின்பு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் யோர்தானை கண்டு சோர்ந்து போகாதுங்க. அவன் பாருங்கள், பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான
திராணிக்கு மேல நம்மள ஒரு நாள் ஆண்டவர் சோதிக்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணீங்க? என் திராணிக்கு மேலாக கர்த்தர் என்ன ஒரு நாள் சோதிக்கப்பட விட மாட்டார். ஒரு தாங்குகிற பலன் தருவார். ஒரு தப்பி செல்கிறதுக்கான ஒரு வாசல் ஆண்டவர் உங்களுக்கு திறப்பாரு. ஒரு நாள் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலையும் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனா அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? நம்முடைய வருமானம் கொஞ்சமா தான் இருக்கும். அதை கணக்கு பார்த்தா ஐயா என் கடந்திரைக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுருவீங்க. அதையும் தாண்டி கர்த்தர், என் தேவன் என்னை நினைவு கூறும் பொழுது என் கடன் மாறும். என் தேவன் என்னை நினைவு கூறும் பொழுது என் குடும்பத்துல மாற்றம் உண்டாகும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் கடங்க. யோர்தானை கடப்பதற்கு பர்சனல் ஜெபம் ரொம்ப முக்கியம். பர்சனல் ஜெபம் ரொம்ப முக்கியம். தனியா ஜெபம் பண்ணும். சபையினுடைய உதவி ரொம்ப முக்கியம். ஆசாரியர்களுடைய உதவி ரொம்ப முக்கியம். ஆசாரியர்களுடைய பாதம் யோர்தான் ஓரத்திலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் ரெண்டா என்ன செய்தது? பிளந்தது. ஹல்லேலூயா. யோர்தானை அவர்கள் உருவ நடந்தார்கள். யோர்தான் பிளந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா அடுத்தது எலியா வருகிறார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துக்கு அப்படி 11வது வசனத்துக்கு வந்துரும். 10 தானே அந்த யோர்தான். தண்ணீரை அடித்தார். அது இரு பக்கமாக பிரிது. அப்ப யோசுவாவுக்கு வழிவிட்டது போல இப்பொழுது யோர்தான் எலியாவுக்கு வழிவிடுகிறது. ஹல்லேலூயா. அவங்க சேர்ந்து இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு என்ன செய்தார்கள்? ஆண்டவர் செய்கிற மிராக்கிள் பாருங்க. சாதா ஒரு குளம் வத்தியாச்சுன்னா உள்ள கால் வைக்க முடியாது. ஒரு ஆறு வத்தியாச்சுனாலே கால் வைக்க முடியாது. என்னதான் இருக்கும்? தொழியா இருக்கும். ஆனா ஆண்டவர் அற்புதம், அவர்களுக்கு ஒரு உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். 9வது வசனத்துல நான் எடுத்துக்கொள்ள போறேன் உனக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படியாய் வேண்டுகிறேன். சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த பதவிக்காக எதையும் செய்கிற ஒரு நிலையிலே நம்முடைய தேசத்துல அநேகர் காணப்படுகிறார்கள். பதவிக்காக எதையும் செய்வாங்க. எப்படியாவது அந்த பதவி வேணும். கொலையே சில தேசத்துல நடந்திருக்கிறது. பிரசிடெண்டா மாறணும், எம்எல்ஏயா மாறணும், எம்பியா மாறணும். சபைக்குள்ளும் அப்படிதான் பதவிக்காக இந்த காலத்துல இருந்து அந்த காலம் வரை அநேக பிரச்சனைகள். அப்ப நான் சொல்ற விஷயம், அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு 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 எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் அப்படி கிருபை தருவாராக. இப்ப எலிசா உங்க காலத்துக்கு பிறகு நான் யாரா இருக்கிறேன், ஒரு லீடரா இருக்கிறேன்ட்டு எலியாவிட்ட கேட்கல. அல்லவிட்ட இந்த பணப்பொறுப்பெல்லாம் என்கிட்ட தாங்கன்னு கேட்கல. அல்லவிட்டால் பாருங்கள், இவன் கேட்கிறான் உம்மிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் வரம், இந்த யோர்தான பிளந்தீங்க எல்லாம் அந்த பவர் எனக்கு வேணும். ஒரு ஆறு இப்படி ரெண்டா பிளக்குது. இவர் பாக்குறாரு, உம்மிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இப்படி பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனா. அந்த வார்த்தையை சொல்லுங்க. எலியா சுழல் காற்றினால் நீங்களும் நானும் ஒரு நாள் எங்க போறோம் பாருங்கள். ஒரு சுழல் காற்று அப்படியே டேக் அப் கொண்டு போயிட்டு பரலோகத்திற்கு ஆண்டவர் பாருங்கள் இப்படி எடுத்துக்கொண்ட நபர்களை ஏனோக்கு இப்படி காணப்படாமல் போனார், எலியா இப்படி காணப்படாமல் போனார், இயேசு சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு சபை நீங்களும் நானும் ஒரு நாள் இப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுக்கு நிழலா தான் கர்த்தர் இந்த காரியங்களை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சோத்திரம் 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 சோத்திரம். இவன் பாருங்க இன்னொன்னு, இந்த எலியாவுடைய அந்த உறவிலை பார்க்கிறோம். வர அந்த வரத்துக்காக அல்ல இவனை ஃபாலோ பண்ணது.
ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப், உண்மையான ஒரு பாசம் இருந்திருக்கிறது. அதனால்தான் பாருங்கள் அழுகிறான் அவன். ஐயோ ஆமென். பாருங்கள் 12வது வசனத்தில் அவன் என் தகப்பனே ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். போதும் பாருங்கள், தனக்கு அருமையானவர்களை இழந்தா சிலவங்களுக்கு அழுகையே கட்டுப்படுத்த முடியாது. அப்படி அவங்க அழுகிறத பார்த்தா நமக்கு என்னது வந்துடும், அழுக வந்துடும். அந்த மரண வீடுகள்ல சில வீட்டுல பார்த்து பாருங்க, எல்லாரும் அழுதுருவாங்க. சில நேரம் அவங்க அந்த பிள்ளைகள் அளவட்டல் யாராவது அழுகிறதை பார்த்தா. இதே போல எலிசா துடிக்கிறான், புலம்புகிறான், ஐயோ என் தகப்பனே என் தகப்பனே. நான் நினைக்கிறேன் அப்ப எலிசா எலியாவை ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்திலே வைத்து அவன் பணிவிடை செய்திருக்கிறான். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வி எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில நிற்கிறான். அல்லேலூயா. இந்த அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்னு சொன்னால், அவன் முருவி அதை என்ன செய்கிறான், 15ஆம் வசனம், அதை அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து அவன் என்ன செய்தார்கள். அவன் பாருங்கள், எலியாவின் சால்வை எடுத்துக்கொண்டு அந்த ஓரத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். எப்படி அடித்தான்? எலியாவின் தேவன். அப்போ எலியாவுக்குள்ள இருந்த அதே அந்த ஹீலிங் பவர், அந்த அற்புத சக்தி, அந்த ரெட்டிப்பான வல்லமை தேவாவியானவர் எலிசாவுக்குள்ள இறங்கி வருகிறாரு. அதனால்தான் எலியா அடித்த பொழுது யோர்தான் பிளந்தது போல இப்ப எலிசா அடித்த உடனே தண்ணீர் என்ன செய்கிறது, ஆமீன், அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. ஒரு 50 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுவரை பரியாசம் பண்ணினாங்க பாத்தீங்களா. உன் எஜமானன் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா என்று சொல்லி பரியாசம் பண்ணினவங்க அவனுக்கு முன்பாக இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், ஆமென், பாருங்கள், எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து என்ன செய்தார்கள், பணிந்தார்கள். கர்த்தர் உங்க மேல இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய வாயும் கர்த்தர் அடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் ஆமென் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆமென், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து அனுப்ப போகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து அனுப்ப போகிறார். காத்திருக்கிற சபையே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் அவருடைய பாதத்துல வந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆன்லைன்ல இணைந்திருந்த தேவ பிள்ளையே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கில்கால் அனுபவத்தை பார்த்து பிரேக்கப் ஆகாத வாலிப தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பயப்படாத, நின்று விடாத. பெத்தேலின் அனுபவத்தை விட்டு விடாத. பாருங்கள், எரிகோவின் அனுபவத்தை ஆமென் கவனமாக, பாவம் உன்னை அண்டாதபடிக்கு போராடி கொண்டே இரு. யோர்தானை கண்டு சோர்ந்து போகாதுங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு சில சோதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதுங்க. தாங்குகிற பலனை தருவார். யோர்தானை பிளந்த தேவன் ஆமென் திரும்பவும் ஏன் பிளந்து காட்டினார்? இஸ்ரவேலுக்கு மட்டும் பிளந்தார், ஏன் எலியாவுக்கு முன்னால பிளந்தார், ஏன் எலிசாவுக்கு முன்னால பிளந்தார் என்று சொன்னால், யோர்தானை போல உள்ள வந்த வெள்ளங்கள் வரும் பொழுதும் உனக்கும், சோதனைகள் வரும் பொழுதும் உனக்கும் நான் அதை மாற்றி தருவேன் என்பதற்காக தான் கர்த்தர் மீண்டும் மீண்டும் பிளந்தார். எல்லாரும் வேதாந்தத்தை மூடி வைத்து விட்டு எழும்பி நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை துதித்து கடந்து சொல்லுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசத்தோடு